வெல்கம் டு யுவர் நேம் பாலகிருஷ்ணன். ஸோ ஒரு பெரிய ஸ்கூல் அல்லது ஒரு பெரிய காலேஜ், அந்த பெரிய ஸ்கூல் அல்லது பெரிய காலேஜில் வந்து ஒரு பெரிய காரிடார். ஸோ அந்த காரிடாரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் இருக்கிறீங்க. ஸோ வந்து சாயந்தரம் ஒரு 6 மணி ஆகுது, யாருமே இல்லை. ஸோ லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மனசு பக்கு பக்குன்னு இருக்கும். ஸோ நாளைலேருந்து நான் ஸ்கூல் காலேஜ் போகணுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மனசில் கேட்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் யோஞ்சி-டூ அப்படிங்கிற ஒரு ப்ரொவின்சஸ், அதாவது ஒரு மாகாணத்தில் வந்து யோஞ்சி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு நடந்த உண்மையான ஒரு சம்பவம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதே போல் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சரினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அதாவது சவுத் கொரியாவுக்கும் அதாவது நார்த் கொரியாவுக்கும் பக்கத்தில், அதாவது அந்த பார்டரில் இருக்கக்கூடிய தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதாவது யோஞ்சி-டூ அப்படிங்கிற ஒரு ப்ரொவின்சி, அதில் வந்து யோஞ்சி அப்படிங்கிற ஒரு பொண்ணு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து வெளியூர்லேருந்து பார்த்து வந்து இந்த யோஞ்சி-டூ அப்படிங்கிற ஒரு மாகாணத்துக்கு வராங்க. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து ஒரு ஸ்கூலில் சேர்றாங்க. அந்த ஸ்கூலில் சேரும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப வந்து நல்லா படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எல்லாத்தையும் வந்து இந்த பொண்ணு வந்து சுட்டியாக இருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா வந்து அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் அவங்க பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர்னால அவங்க இங்கேருந்து மாறி இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் உள்ள எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த பொண்ணை பிடிக்கலை, பசங்களுக்கும் பிடிக்கல. ஏன்னா இந்த பொண்ணு வந்து தனிமையிலே இருந்துருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஆகணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக முடியல, யாருக்கும் பிடிக்கல. ஸோ அதாவது வந்து இந்த பொண்ணு எல்லாத்துலேயும் வந்து நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸில் நல்லா படிக்கிறதுனால ஸோ சில சமயங்களுக்கு வந்து டீச்சருக்கே வந்து டவுட் வரும். ஸோ டீச்சருக்கே டவுட் வந்தால் கூட அந்த யோஞ்சி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கேட்டு தான் வந்து அவங்க ப்ளே பண்ணுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணு வந்து செமையாக படிக்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து யாருக்குமே பிடிக்கல. என்னடா இவ எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து டீச்சர்ஸ்க்கு பிடிக்குது, ஆனால் நம்ம பக்கம் யாருமே வரமாட்டேங்கிறாங்க. இந்த பொண்ணு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து எக்ஸாம் வரும்போது ஸோ எக்ஸாம் வந்து அப்புறமாட்டு எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஸோ எக்ஸாம்லேயும் இந்த பொண்ணு நிறைய எழுதுது. அதுக்கப்புறமாட்டு வந்து ரிசல்ட்டும் வருது, ஃபர்ஸ்ட் மீட்டம் ரிசல்ட்டும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பொண்ணு பக்கத்தில் கூட யாராலையும் வர முடியல. அந்தளவு இந்த பொண்ணு வந்து நல்ல மார்க் எடுத்துருக்குது. ஸோ இது வந்து அந்த பொண்ணுடைய குறிக்கோள் பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஸோ எப்படியாவது வந்து அதிக மார்க் எடுத்து ஸோ ஹையர் ஸ்டடீஸில் வந்து நம்ம மெரிட்டில் போய் நம்ம அப்பா அம்மாவுக்கு செலவு இல்லாமல் நம்ம வந்து படிப்பு வந்து படிச்சிடணும் அப்படிங்கிறது இந்த பொண்ணோட குறிக்கோள். ஸோ அதனால் வந்து அதை ஏம் பண்ணி படிச்சுட்டு இருக்குது. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிச்சுட்டு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூலில் வந்து எல்லா டீச்சர்ஸ்க்கு மத்தியிலையும் இந்த பொண்ணுக்கு நல்ல பேர். இந்த பொண்ணு அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு வந்து இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா வந்து லேபுக்கு போகிறாங்க. ஸோ வந்து கெமிஸ்ட்ரி லேப்பு. ஸோ கெமிஸ்ட்ரி லேப் போகும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த பொண்ணுக்கு அதாவது என்ன ஆகுதுன்னா எல்லாம் வந்து செய்ய வரும். பட் வந்து அந்த கெமிஸ்ட்ரியில் லேபுக்கு போன கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறோம்ல, அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது அந்த ஆசிட்டு அந்த மாதிரி உள்ள நிறைய பொருட்கள் இருக்கும். அதை பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு ஒரு பயம். ஸோ வந்து கை கால் வந்து இதில் பட்டுச்சுன்னா ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிறதுக்கான பயத்தில் அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா வந்து டீச்சர்கிட்ட ஸோ இதெல்லாம் வேண்டாமே எக்ஸ்பிரிமெண்ட்லாம் அப்படின்னு சொல்லணும். இல்லை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம. ஸோ அப்போது அந்த பொண்ணு என்ன நினைக்கிறவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரியா மனநிலைக்கு போனதாக சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து மற்ற நேரங்களில் வந்து இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த சுற்றி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சுற்றி இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ஸோ அந்த பொண்ணோட பேக் எடுத்து ஒழிச்சு வைக்கிறது, அந்த பொண்ணோட பொருட்களை வந்து காணாடிக்காமல் பண்ணுறது, பேக்கை தண்ணிக்குள்ளே போட்டுருது. ஸோ இந்த பொண்ணு வந்து கெட்ட வார்த்தைகள் திட்டுறது அப்படின்லாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் வளரவே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து இரிட்டேட் பண்ணனால வந்து அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து ஸோ அதையும் வந்து மீறி பரவாயில்ல, நம்ம வந்து படிச்சபடியே முன்னேறணும், நான் அப்பா அம்மாவுக்கு வந்து பேரண்ட் பண்ணக்கூடாது, படிப்பு செலவு வைக்கக்கூடாது, நம்ம வந்து வெயிட்டில் வந்து மார்க் எடுத்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிறனால இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா வந்து நல்லா படிக்குது. ஸோ இந்த லேபில் கூட்டு வந்தவங்க மட்டும் என்ன ஆகுதுன்னா உள்ள வந்து லேபில் கூட்டு வந்து சார் இப்போ பார்த்து இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, இந்த பொண்ணு என்ன பண்ணுறதுனா வந்து ஓகேன்னு சொல்லி லேபுக்கு கூட்டு வந்துருக்காங்க. லேப்லேயும் இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து சரின்னு சொல்லிட்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுனால அந்த அன்றைக்கி பயமாக இருக்குது. ஸோ அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த பொண்ணு வந்து லேபில் தான் வீக்னஸ், அப்போலாம் வந்து இந்த அமிலங்கள் பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு வந்து பயம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஓகேன்னு சொல்லிட்டு நிறைய அந்த லேப் முடிஞ்சு வெளியே வராங்க. வெளியே வரும்போது என்ன வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பொண்ணு எல்லா டீச்சர்ஸ் எல்லாம் முன்னால் போயிருந்தாங்க. அந்த சில பசங்க புல்லிங் பண்ணுறாங்களா, அந்த பசங்க வந்து பின்னால் வராங்க. அந்த பொண்ணு லாஸ்ட்டில் வருது. என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து இந்த பொண்ணு ஏதாவது நீங்கள் பாடம் போடுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா வந்து உள்ளே போட்டு பூட்டி லாக் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு கத்துது,
ஒரு ஹெல்ப்புங்க அதெல்லாம் வந்து யாருக்குமே காது கேட்கல. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்கிறாங்க, சீவர் இருப்பாங்க, யாருக்குமே காது கேட்கல. அன்னைக்கு இந்த புல்லிங் பண்ண பசங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எல்லாத்தையும் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து எல்லாமே வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அப்படியே அந்த லேப்லேயே இருக்குது. ஸோ வந்து மறுநாள் ஆகுது. இந்த புல்லிங் பண்ண பசங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள வந்து சேட்டிங் பண்ணிக்கிட்டாங்க. இல்லாமல் பார்த்தீங்கன்னா இடையில வந்து இந்த பொண்ணுக்கு எதிராக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து ஃபேக் ஐடிலாம் போட்டு இந்த பொண்ணை வந்து நிறைய இது பண்ணுற மாதிரிலாம் பயமுறுத்துற மாதிரிலாம் நிறைய போஸ்ட்லாம் போட்டு அந்த பொண்ணை இது பண்ணுறாங்க. நிறைய வந்து அந்த பொண்ணுக்கு வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மறுநாள் வரும்போது இந்த புல்லிங் பண்ண பசங்கள்லாம் வராங்க. பார்த்தீங்கன்னா அது ஒரே கூட்டமாகவும் இருக்குது. அது இல்லாமல் போலீஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணுங்களுக்கு அந்த புல்லிங் பண்ண பசங்களுக்கு ஷாக் ஆகுது. என்ன போலீஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. அப்புறம் உள்ள விசாரிச்சு போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு யோஞ்சி அவங்க இறந்துருந்தாங்க. ஸோ இறந்த நிலையில இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு தெரியல. ஸோ வந்து அது வந்து அவங்க ஒன்னொன்னா விசாரணை போயிட்டு இருந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்குள்ளேயே அந்த குரூப்பில் இருக்க பசங்களுக்குள்ளேயே சண்டை வந்திருக்குது. நீ தான் பண்ணியிருக்க அப்படின்னு. அப்புறம் கடைசியில் வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து விளையாட்டை பண்ணணும், அந்த மாதிரி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து அந்த ஸ்கூலோடைய பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கூல் ரெப்புடேஷன் போயிடும். அதனால் நீங்கள் வந்து எதுவுமே ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். ஆக்ஷன்லாம் பண்ண வேண்டாம். அது வந்து யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பசங்களோட அம்மா அப்பாக்களும் வந்து அந்த யோஞ்சியோட அம்மா அப்பாங்கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி பசங்களோட எதிர்காலம்லாம் போயிடும் எதுவுமே பண்ணாங்கன்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அப்பா அம்மாட்டா யோஞ்சியோட ஆத்மா வசமாக விடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க சொன்னது வந்து என்ன நேரம்னு தெரியல. அப்புறம் வந்து ஒரு விஷயமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலில் வந்து அந்த பசங்கள்லாம் தனியாக போகும்போது வந்து ஒரு சவுண்ட் வந்துருக்குது. அதுமாதிரி வந்து பாத்ரூம்லாம் போகும்போது வந்து லைட்லாம் வந்து பிளிங்க் ஆகி எரிஞ்சிருக்குது. அப்புறம் வந்து சவுண்ட் வந்து அதிகமாக கேட்குது. மிரர் பக்கத்தில் போகும்போது ஏதோ ஒரு பின்னாடி வந்து கை காமிக்கிற மாதிரி அப்படிங்கிற நிறைய ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் தெரிஞ்சிருக்குது. இதை பயந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து யாருமே வந்து தனியாக போகிறதுக்கு வந்து விரும்பலை. இதில் வந்து அப்படியே போயிட்டு இருந்திருக்குது. சில சமயம் வந்து ஸ்வீப்பர்ஸு அப்புறம் செக்யூரிட்டி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரியான சில சம்பவங்கள்லாம் வந்து அதாவது நடந்தா வந்து சொல்லப்படுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து பாத்ரூம் போயிருக்கிறாங்க. ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து மிரரில் வந்து என்ன ஆயிருக்குன்னா அவங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது. ரிஃப்ளெக்ட் ஆனோன்னு வந்து அதாவது ஒரு பல்ப்லாம் ஆடி இருக்குது. இதை அந்த பொண்ணு வந்து அனலைஸ் பண்ணியிருந்துச்சு. ஸோ வந்து யோஞ்சி தான் வந்திருக்கு அப்படின்னு. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா யோஞ்சி ஃபர்கவுட் மீ அப்படின்னு 3 டைம் சொல்லியிருக்குது. சொன்னதுக்கு அப்புறமாட்டு அந்த அன்றைக்கி அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா வந்து யோஞ்சி வந்து கண்ணாடியில் மிரரில் வந்து அந்த பொண்ணு வந்து அப்பியர் ஆகி இந்த மாதிரியே வந்து நான் வந்து அவனை தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவனை மன்னிச்சு விடுதேன், இந்த மாதிரி யாருக்கும் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ இந்த மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி நடந்த விஷயத்தை இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் சொல்லுது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா நேரில் போயிட்டு இந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காங்க யோஞ்சி ஃபர்கிவ் மீ அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் அப்பியர் ஆகி எல்லாத்துக்கும் வந்து அந்த பொண்ணு வந்து மன்னிச்சிருதுன்னு சொல்லியிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிஜமா நடந்துச்சா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்து சவுத் கொரியாவில் வந்து இது வந்து பரவலாக வந்து பேசப்படக்கூடிய இது கதை. ஸோ வந்து எந்த ஸ்கூலில் வந்து ரெப்புடேஷன் வேணும்னு சொன்னாங்களோ அதே ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நாளடைவில் வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஸ்கூலில் வந்து பேய் இருக்குது இந்த மாதிரி வந்து சில மிஸ்டேக்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி பரவி அந்த ஸ்கூலையே வந்து லாக் பண்ணக்கூடிய நிலைமை ஆக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து ரன் ஆகலை. அதான் உண்மை. ஸோ இது வந்து நடந்திருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். இது எது உண்மை நமக்கு தெரியாது. ஸோ பரவலாக வந்து இன்டர்நெட்டில் வந்து சவுத் கொரியாவில் இந்த மாதிரி நடந்ததாக சொல்லப்படக்கூடிய கதையை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களை வந்து யாராவது பயமுறுத்துறாங்க, உங்களை வந்து யாராவது வந்து உங்களை வந்து தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ யோஞ்சி ஃபர்கிவ் மீ. ஸோ இதே போல் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் அன்பு நான் நீங்கள் தேங்க்யூ.